வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்குது. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம சரி செய்ய போகிறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டைமில் அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22,000 to 25,000 வரைக்கும் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நிறைய பேருக்கு அமௌண்ட் கொடுக்கல. ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு முதலீட்டாளருக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. அதே போல் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷோ ஆனால் அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர், அடுத்த கேப்சா போட்டு செர்ச் பண்ணிடுங்க. செர்ச் பண்ணும்போது அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர், அதுக்கு அவங்களுடைய நேம், அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இதுல பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது would not be proceeded at this stage and you may wait notification in the stage இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதற்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 22,000 to 25,000 தான் ரீஃபண்டுக்கு இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த தொகையோட அதிகமா இருக்கு. உங்களுக்கு 50,000 இருக்கலாம், 60,000, 1 லட்சம் அந்த மாதிரி தொகை அதிகமான இருக்கிற காரணத்தினால தான் இந்த டைம்ல அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய அமௌண்ட் அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இதுல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான அமௌண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்குல உங்களுக்கு அமௌண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தா மட்டும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுருங்க, நாங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணல, எங்களுக்கு மறந்து போச்சு, எங்களுக்கு இது அந்த டீட்டெயில்ஸே தெரியாம இருந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப கூடிய சீக்கிரம் புதுசாக அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ பதிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பிஎஸ்எல் சம்பந்தமாட்டி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் போட்டால் போது நான் வாய்ஸ் மெசேஜ் ஆகிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்சியில் முதலீடு பண்ணியிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.